ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நச்சுகள் மற்றவங்கள மேனிப்புலேட் பண்ணுறதுக்காகவும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் எம்பத்தியை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணுவாங்க. நச்சுகளுக்கு அடிப்படையிலேயே மற்றவங்களோட கஷ்டத்தை உணர்கிற அந்த கெப்பாசிட்டி கிடையாது. எம்பத்தியோட எப்படி நடந்துக்கிறது அப்படிங்கிற அந்த ஐடியாவும் அவங்களுக்கு இருக்காது. ஸோ மனுஷத்தன்மை இருக்கிறவங்க எம்பத்தியோட நடந்துக்கிறத கூர்ந்து கவனித்து அதை அப்படியே இவங்க இமிட்டேட் பண்ணுவாங்க. மொத்தத்தில் இந்த நச்சுகளால் மற்றவங்களோட பிரச்சனைகளை கஷ்டங்களை அறிவால் புரிஞ்சிக்க முடியுமே தவிர மன ரீதியாக அதை இவங்களால் உணர முடியாது. ஆனால் மற்றவங்களோட கஷ்டத்தை மனசார உணர்ந்து எம்பத்தைஸ் பண்ணுற மாதிரி நடித்து மேனிப்புலேட் பண்ணுவாங்க. இவங்க மற்றவங்களுக்கு பண்ணுற அந்த உதவிக்கு பின்னாடி நிறைய கெட்ட எண்ணங்கள் ஒளிஞ்சிருக்கும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஜென்யூன் இன்டென்ஷன்ஸோடு இவங்க உதவி பண்ணவே மாட்டாங்க. ஆதாயத்தோடு தான் எதையும் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு பெரிய பிரச்சனையோட அவங்கக்கிட்ட உதவி கேட்டு போய் நிற்கும்போது பெரிய மனசோட உடனே உதவி பண்ணுவாங்க. அப்படி உதவி பண்ணுறது மூலமாக அவங்க க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஒரு ஃபால்ஸ் சுப்பீரியர் செல்ஃபை சாட்டிஸ்ஃபை பண்ணிப்பாங்க. தன்னைத்தானே ரொம்ப நல்லவங்கன்னு வேலிடேட் பண்ணிப்பாங்க. அதே சமயம் இவங்க யாருக்கு நல்லது பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்டேருந்து கிடைக்கிற அந்த வேலிடேஷன் மூலமாகவும் அவங்க காட்டுற அந்த கிராட்டிடியூட் மூலமாகவும் இவங்களுக்கான சப்ளையை எடுத்துப்பாங்க. ஒருத்தங்க ஜென்யூனாகவே எம்பத்தட்டிக்காக இருக்காங்களா இல்லை கெட்ட நோக்கத்தோடு எம்பத்தட்டிக்காக நடிக்கிறாங்களான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ரொம்ப சிம்பிள். ஒருத்தர் ஜென்யூனாகவே எம்பத்தட்டிக்காக இருக்கிற பட்சத்தில் அவங்க உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி இல்லைன்னா உங்களை இல்ட்ரீட் பண்ணுற மாதிரி காரியங்கள் எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்க உங்களுக்கு பண்ண உதவியை காரணம் காட்டி உங்கள் பவுண்ட்ரிஸை ப்ரீச் பண்ண மாட்டாங்க. உங்களை எந்த வகையிலையும் மறைமுகமாகவோ நேரடியாகவோ கண்ட்ரோல் பண்ணவும் ட்ரை பண்ண மாட்டாங்க. அதுவே ஒருத்தரோட எம்பத்தி ஃபேக்காக இருக்கிற பட்சத்தில் அவங்க உங்களை ஹர்ட் பண்ணுவாங்க, உங்கள் பவுண்ட்ரிஸை ப்ரீச் பண்ணுவாங்க, உங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, இல்ட்ரீட் பண்ணுவாங்க. இந்த ஃபேக் எம்பத்தி மூலமாக உங்களை பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க, மேனிப்புலேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஃபேக் எம்பத்தி காட்டுறவங்களோட ஒரு ஹெல்த்தியான இமோஷனல் பாண்டிங் க்ரியேட் ஆகவே ஆகாது. அன்ஹெல்த்தியான ட்ராமா பாண்டு தான் க்ரியேட் ஆகும். இந்த ட்ராமா பாண்ட்னால் அவங்க உங்களை ஹர்ட் பண்ணும்போதும் பவுண்ட்ரிஸை ப்ரீச் பண்ணும்போதும் உங்களால் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாதபடியான ஒரு தர்ம சங்கடமான சூழலுக்கு நீங்கள் ஆளாவீங்க. ஏன்னா அவங்களோட பேட் பிஹேவியருக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணுற பட்சத்தில் அவங்க உங்களுக்கு பண்ண நல்லதையெல்லாம் மறந்து போய் நீங்கள் நன்றி கெட்டு போய் பேசுகிற மாதிரி ஒரு சீன் க்ரியேட் ஆகிடும். அப்படி ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகிடக்கூடாதுங்கிறதுனாலையே உங்கள் மனசாட்சியே அவங்கள எதிர்த்து பேசுகிறதுக்கு பயப்படும். அவங்க பண்ண நல்லதுக்காக அவங்களோட டாக்ஸிக் பிஹேவியரை மௌனமாக எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காமல் சகிச்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நீங்கள் ஆளாவீங்க. உண்மையிலேயே உங்கள் மேலே உள்ள அக்கறையோடு உங்களுக்கு உதவி பண்ணுறவங்க ஆக்சுவலி அந்த உதவியை வாங்குகிற இடத்துல நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற அந்த உணர்வு கூட உங்களை காயப்படுத்திடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக இருப்பாங்க. உதவி வாங்குறவங்களோட மனசு வலிக்காதபடி அவங்களுக்கு உதவி பண்ணுறது தான் உண்மையான எம்பத்தி. அப்படி இல்லாமல் ஒரு பக்கம் நல்லது பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் உங்கள் சுதந்திரத்தையும் தன்மானத்தையும் பறித்து உங்களை காயப்படுத்துகிறவங்க கிட்டேருந்து விலகிடுங்க. அப்படி பண்ணிட்டா நம்ம நன்றி கெட்டவங்களாயிடுவோமே அப்படிங்கிற ஒரு பயமோ தயக்கமோ உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா அவங்க உங்களுக்கு உதவி பண்ணதே உங்களை அடிமையாக்குற ஒரு கெட்ட நோக்கத்தோடு தான். இந்த மாதிரி கெட்ட நோக்கத்தோடு அவங்க பண்ண உதவிகள் எல்லாமே அவங்களோட கர்ம வினையாக மாறிடும். இந்த மாதிரி மோசமான நச்சுகள் கிட்டேருந்து விலகி போகிறது உங்களோட கர்ம யோகமாக மாறிடும். அதனால் எந்த தயக்கமும் குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி எம்பத்திக் நச்சுகள் கிட்டேருந்து விலகியே இருங்க. பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.